9th பேஜ் நம்பர் 50 பின்வருவனவற்றை தசம வடிவில் மாற்றுக்கன ஒரு பின்ன வடிவம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தசம எண்களை பின்ன வடிவத்தில் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டோங்க. இப்போ வந்து பின்ன வடிவத்தை எப்படி தசம எண்ணா மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேணும்னா ஒரு x/y ஏதோ ஒரு பின்னத்தில் இருக்கிற நம்பரை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3, 2, 6, 7 இந்த மாதிரி ஒரு வெவ்வேறு நம்பர் கிடைச்சிச்சுன்னா அதோட தசம வடிவம் என்னங்க, அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிறது தான் அதோட தசம வடிவம். இப்போ இதுக்கு பதிலாக 0.32 இப்படி கண்டினியூஸாக ஒரே நம்பர் திருப்பி போயிட்டே இருந்துச்சுன்னா அது என்னங்க, அதுக்கு தான் நம்ம பார் போட்டு எழுதணும். இப்போ எந்த நம்பர் 3, 2 அப்படிங்கிற 2 நம்பரும் கண்டினியூஸாக போடுது. அப்போ 2க்கும் பார், எந்த நம்பர் கண்டினியூஸாக போதும் அந்த நம்பருக்கு பார் போட்டுக்கணுங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 184, 4 போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து எந்த நம்பருங்க அதிகமாக போயிட்டே இருக்குது, 4 வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்போ 4க்கு மட்டும்தான் பார் போடணும். எந்த நம்பர் தொடர்ந்து போயிட்டே இருக்கோ அந்த நம்பருக்கு பார் போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 142 இப்படி போயிட்டே இருக்கா. இதில் எதுங்க தொடர்ந்து போயிட்டே இருக்குது, 42ங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்போ 42க்கு மட்டும் தான் பார் போடணும். இப்போ வந்து கொஸ்டினில் பாருங்கள் மைனஸ் வேல்யூ இருக்கா. கொஸ்டினில் மைனஸ் இருந்தால் ஆன்சர்லேயும் கண்டிப்பாக மைனஸ் இருக்கணுங்க. கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கலாம். 4 11 வகுக்கணும், வகுக்க முடியாது, புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாம். 40 அப்போ 11 33 3 டைம் வரும். 40லேருந்து 33 போச்சுன்னா 7 வருங்க. அடுத்து 0 சேர்த்திக்கலாம். அப்போ 11 6 டைம் வரும், 66 வரும். அடுத்தது 40 வரும். 40னா திருப்பியும் 33 3 டைம் வரும், திருப்பியும் 70 வரும், 66. இது மாதிரி 3 6 போயிட்டே இருக்குங்க. இது எப்படிங்க எழுதணும், 3 6ன்னு 2 டைம் போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அப்போ எதுக்குங்க 3 6 2 நம்பருக்குமே மேலே பார் போடணும். இப்போ ஆல்ரெடி கொஷினில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அப்போ ஆன்சர்லேயும் மைனஸ் சிம்பிள் வரணும். 3 ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியானது தாங்க. கீழே பாருங்கள் 11/5 தசம வடிவில் மாற்றுக. இந்த சம்மை கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸ் சம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.